தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஆறுதலின் மன்னா. உங்கள் உள்ளத்தை தேற்றி உங்களை திடப்படுத்த போகிற ஒரு உன்னதமான சத்தியத்தை இன்று புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது தெரியுமா? நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த ஒரு உன்னதமான நிகழ்வு. இயேசுவை இழந்து சோர்ந்து போன சீசர்கள் தங்களுக்கு தெரிந்த மீன்பிடி தொழிலுக்கும் திரும்ப போகிறார்கள். முழு இரவும் கடலில் வலை வீசி பாடுபட்டும் அவர்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஏமாற்றத்தோடும் பசியோடும் சோர்ந்த மனதோடும் விடியற் காலையில் அவர்கள் கரையை வந்து இறங்குகிறார்கள். ஆனால் அங்கே கரையில் என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் ஆழ்கடலில் எதை தேடி அலைந்தார்களோ, எது கிடைக்கவில்லை என்று ஏங்கினார்களோ, அதை நம்முடைய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கரையில் கரி நெருப்பு போட்டு சுட சுட மீன்களையும் அப்பத்தையும் சமைத்து ஆயத்தம் பண்ணி அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார். பல நேரங்களில் நாமும் சொந்த ஞானத்தாலும் முயற்சியாலும் என் குடும்ப தேவை எப்படி சந்திக்கப்படும், என் கடன் பாரம் எப்படி மாறும், என் எதிர்காலம் என்னவாகும் என்று எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று உலகமாகிய கடலில் அலைந்து திரிந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று என் பிரயாசம் எல்லாம் வீணாய் போகிறதே என்று அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் உன்னதமான சத்தியம் இதுதான். நீங்கள் கடலில் தேடிக்கொண்டிருக்கிற உங்கள் தேவைகளை உங்கள் இயேசு ஏற்கனவே கரையில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்கும் முன்பே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன் அவர். உங்கள் முயற்சிகள் தோற்று போனாலும் அவருடைய கிருபை உங்களை கைவிடாது. என் பிள்ளைகள் பசியோடு வரக்கூடாது, சோர்வோடு வரக்கூடாது என்று உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை தர கரையில் அவர் காத்திருக்கிறார். உங்கள் சொந்த பலத்தை நம்புவதை விட்டுவிட்டு உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற இயேசுவின் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். கண்களை மூடி ஜெபிப்போமா? இப்பொழுதும் தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகள் என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உலகம் என்னும் கடலில தகப்பனே எங்கள் தேவைகளை தேடி நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தகப்பனே ஸ்தோத்திரம், சமாதானம் என்னும் கரையில தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் உமது கரத்துல தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. மீட்பெருமருமே இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மாரநாதா.